அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல லவ் இன் டைம்ங்கிற சைனீஸ் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல எதிர்காலத்தை சேர்ந்த ஹீ ஒவ்வொரு தடவையும் கடந்த காலத்துல உள்ள ஈய சந்திக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் எதிர்காலத்தை சேர்ந்த ஈ அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போக அப்பதான் ரெண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரே ஆளுங்க சந்திக்க முடியாதனும் இதே மாதிரி விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா டைம் மேரேஜ் ஆகிறது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப எதிர்காலத்தை சேர்ந்த ஈ லான் கிட்ட சீராங் கேஸ்ல அவங்க அண்ணன் யான் மேல தனக்கு சந்தேகம் இருக்கிறதாவும் கடந்த காலத்துல அவரோட கடன் 2 பில்லியன் தான் கிட்ட சொன்னாரு. நானும் அவருக்கு உதவி பண்ணேன், ஆனா அவர் என்ன ஏமாத்திட்டாரு. இப்பதான் ஜூன் மூலமா சில தகவலை கண்டுபிடிச்சேன். அவரோட உண்மையான கடன் 8 மில்லியன். இந்த விஷயம் எதுவும் நான் சொல்ற வரைக்கும் கடந்த காலத்தை சேர்ந்த ஈக்கு தெரியக்கூடாது. முக்கியமா யான் என்கிட்ட அவன் கடனை பத்தியும் அவன் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னான். நீ ஜென்னை மீட் பண்ணும்போது அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்ல கட் பண்ணா. 2021 இருக்க லானை மீட் பண்ண தான் ஈ வந்திருப்பான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல அவன் சொல்ல வரதுக்கு முன்னாடி லானோ யானோட கடனை பத்தி அவன் தங்கச்சிக்கு தெரியக்கூடாது, அந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லப்போ ஈயும் நான் சொல்ல வந்த விஷயம் எனக்கு முன்னாடி உனக்கு எப்படி தெரியும் கேட்டா லானோ எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப நாள் அதனாலதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நக்கலாவே சொல்ல அதுல கடுப்பான ஈயும் இவளை கேட்டா உண்மையை சொல்ல போறதுன்னு அங்க இருந்து கிளம்ப. இப்ப 2022 இருக்க ஜூனை தான் காட்டுறாங்க. சீராங்கோட மரணத்துல ஈக்கு யான் மேல சந்தேகம் இருக்கும், அதனாலதான் ஜூன் மூலமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அப்ப ஈ கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா ஜூனும் நான் அரை மணி நேரமா அந்த யான் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன், சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல, அதோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் வெளியிலேயே வந்தான், அதுவும் குப்பை போடுறதுக்கு தான் சொல்லவும் அதை கேட்ட ஈயும் உடனே அந்த குப்பை தொட்டியை போய் சோதனை பண்ணுன்னு சொல்றான். எதுக்குன்னு கேட்டா பல கேஸ்ல குப்பை தொட்டில இருந்தா முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வீடியோ கால் ஆன் பண்ணிட்டு ஜூன் அந்த குப்பை தொட்டியை செக் பண்ணி பார்த்தா அதுல ஐஸ் பாங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை பார்த்த உடனே ஈக்கு ஞாபகம் வருது. சேவோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது இந்த சே ஐஸ் பாங்கிற அந்த ஸ்பாவுக்கு அடிக்கடி போயிருப்பான் தெரிய வந்திருக்கும். அதுல சந்தேகம் வர அந்த பாக்ஸ் எடுத்து அந்த ஸ்பாவுக்கே வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க ஆளுங்க கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சரி உள்ள போலாமான்னு கேட்டா இது லேடிஸ்க்கான ஸ்பெஷல் ஸ்பா, ஜென்ஸுக்கு நாட் அலவுட்னு சொல்லவும் ஈக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப டைம் மேரேஜ்ல இருக்க லானை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல ஈ இல்லன்னு தேடிட்டு இருக்கும் போது அங்க இருக்க போர்ட்ல ஹீ லானுக்காக ஒரு செய்தி எழுதிருப்பான். அதுல சீக்கிரமா அழகா கிளம்பி நான் சொல்ற ஸ்பாக்கு வான அந்த ஸ்பாவோட அட்ரஸையும் எழுதிருப்பான். அதை பார்த்த உடனே ரொமான்டிக்கா அதுவும் கூப்பிடறான்னு நினைச்சிட்டு லானும் வேகமா 2022 அந்த ஸ்பாக்கு தான் வராங்க. அப்பதான் ஜூனா அவங்களும் முதல் முறையா மீட் பண்ணிக்க ஹீயும் இந்த ஸ்பாவுக்கு வாரம் சே வருவா, இந்த வாரமும் சே வர வாய்ப்பு இருக்கு, நீ தான் உள்ள போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல லானும் இதுக்கு தான் தானே கூப்பிட்டானு நினைச்சிட்டு உள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பார்க்க சேவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சேவோட கண்ணுல படக்கூடாதுன்னு ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்ப டைம் 10:52 ஆகவும் டைம் மேரேஜ் முடிஞ்சு அவங்க காலகட்டத்துக்கே வந்துருவாங்க. சேவை பத்தி ஈக்கு தெரியப்படுத்தி ஆகணும்னு கடந்த காலத்துல இருக்க ஈக்கு அவ உள்ளதா இருக்கான்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பவும் அந்த 2021 இருக்க ஈயும் பாக்குறான். அவனுக்கு எதுவுமே புரியல. யாருன்னு கேட்டு ரிப்ளை பண்ணா லானதுக்கு ராங் மெசேஜ்னு ரிப்ளை பண்ணிருப்பாங்க. இந்த நினைவுகள் எல்லாம் எதிர்காலத்தை சேர்ந்த ஈயோட நினைவுகள் அப்டேட் ஆகவும் அந்த சே உள்ளதா இருக்கா, ஆனா நம்மால உள்ள போக முடியாது, அவளை வெளியில வர வைக்கணும்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஜூனோ அங்க என்ட்ரன்ஸ் இருக்க ஆளுங்க வந்து நான் இங்க உள்ள வரும்போது தவறுதலா இங்க இருக்க ஒரு நபரோட காரை இடிச்சிட்டேன்னு சொல்லி சேவோட கார் நம்பரை சொல்லவும் சேவும் அவங்க கார் தான் யாரோ இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா அங்க ஈ கிட்டேயும் ஜூன் கிட்டேயும் மாட்டிக்குவாங்க. அப்படியே கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் ஈயோட ஆபீஸ்க்கு யானா வர சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு அண்ணன் தங்கச்சியோட கதை. ஒரு அண்ணன் அவன் தங்கச்சி மேல அதிகப்படியான அன்பு வச்சிருந்தான். அவளை நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சான். அப்படி வளர்த்து அவளை மிகப்பெரிய நடிகையை ஆக்கினான். அது மூலமா அவனும் நிறைய பணம் சம்பாதிச்சான். சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவு ஆனான். அப்படி ஒருத்தன் சூதாட்டத்துக்கு அடிமையாக்கி தாங்கிட்ட இருக்க மொத்த பணத்தை இழந்து மிகப்பெரிய கடன்காரனா ஆனான். அப்பவும் அவன் எதுவும் கவலைப்படல. தான் தங்கச்சி சம்பாதிக்கிற பணத்தை வச்சு மொத்த கடனையும் அடைச்சிடலாம்னு நினைச்சான். ஆனா அவன் நேரம் அவன் தங்கச்சி திடீர்னு ஒரு ஆளை காதலிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்தினான். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். அப்படி ஒருவேளை தங்கச்சி கல்யாணம் நடந்தா தன்னோட வாழ்வாதாரம் பாதிக்கும் நினைச்சவன் அந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனா முடியல. அந்த கல்யாணமும் ஆச்சு. அவன் தங்கச்சியோட மார்க்கெட் குறைற மாதிரி இருக்கவும் அவன் தங்கச்சி அவனோட கணவனையும் பிரிக்கணும்னு நினைச்சான். அதுக்காக ஒரு பொண்ணை வச்சு பெரிய டிராமாவை நடத்தினான். அப்படி அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே அவன் தங்கச்சிக்கு ஒரு நாள் தெரிய வந்து மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டான். அப்படி பாதிக்கப்பட்ட அவன் தங்கச்சி அவன் ஒரு ஹாஸ்பிட்டல சேர்த்து பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா தான் அண்ணன் பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்க முடியாத தங்கச்சி பிரிஞ்சு போன தன் கணவன் கிட்ட எல்லா உண்மையை சொல்லான்னு ஹாஸ்பிட்டல இருந்து தப்பிச்சு அவனை மீட் பண்றதுக்காக போனான். நான் சொன்ன கதையெல்லாம் கரெக்டான்னு கேட்கவும் யான் அதெல்லாம் பொறுமையா கேட்டு நீ என்ன உளறன்னு கேட்கிறாரு. நான் சொல்றதுதான் உண்மை. சீராங்க நான் தான் ஹாஸ்பிட்டல இருந்து கூட்டிட்டு வந்தேன். அவ என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தா. அப்படி சொல்ல வரும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்த உடனே அந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லாம மறைச்சா. உண்மையை சொல்லுங்க, அந்த மெசேஜ் அனுப்புனது நீங்க தானே? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, அதனாலதான் அதை மறைக்கவும் ட்ரை பண்ணிருக்கீங்க. சீராங்கோட மரணத்துல உங்களோட பங்கு இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் கேட்ட யானும் கோவப்படுறான். தான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. நான் சூதாட்டத்துல பணத்தை இழந்தது, நிறைய கடன் வாங்கினேன், இது எல்லாமே உண்மைதான். ஆனா என் தங்கச்சி எப்பவுமே கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அவ மரணத்துக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்பதான் ஈயும் ஒரு விஷயத்த சொல்றான். அந்த ஜெய் இப்ப என்கிட்ட தான் இருக்கான். நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம். நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லி சரணடையணும். அப்படி நல்லபடியா நடந்துக்கிட்டா நான் உங்களுக்கு வக்கீலா வாதாடுவேன்னு சொல்ல யான் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுவான். இப்ப ஜூனோட வீட்டு தான் கட்டுறாங்க. இந்த ஜூனும் அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் உங்களுக்கு யான் கிட்ட இருந்து கால் வருது. ஆனா இங்க பேசினா மாட்டிக்குவானு அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. அதோட எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. உடனே வயிறு வலிக்கிற மாதிரி நடிக்கவும் அங்க வயிற்று வலிக்கு ஏதாவது குடிக்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜூன் கிச்சனுக்கு போவான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனக்கு ரொம்ப
ரொம்பவே டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்க போறதா சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ரூம்குள்ள போக அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வரவும் ஜூன் அதை பார்த்துட்டு டோர் லாக்கா தானே இருந்துச்சு, எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்டா நான் உள்ள வரும்போது டோர் ஓபன்ல தான் இருந்துச்சு, எங்க அந்த செயின் கேட்கவும் அவ இருக்கிற ரூம் வந்து காட்டினா அந்த ரூம்ல அவ இல்ல, தன்னை ஏமாதிரி தப்பிச்சு போயிட்டான் தெரியும். ரெண்டு பேருமே சேவை தான் தேடி போக இப்ப சே ஒரு கிளப்புக்கு தான் வர, அந்த கிளப்ல தான் யானும் இருப்பான். கிட்டயும் ஜூன் கிட்டயும் மாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லி இதுக்கப்புறம் என்னால தப்பிக்க முடியாதுன்னு, எனக்கு நீ தரதா சொன்ன பணத்தை கொடுத்தா நான் இந்த ஊரை விட்டே போறதா சொல்ல யானும் அந்த பணத்தை தரதா சொல்லி ஒத்துக்கிட்டு அவன் கூடவே கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஊருக்கு வில்ல ஹைவே பக்கமா கூட்டிட்டு போறான். இந்த நடவடிக்கையால ஜேக்கு அவன் மேல சந்தேகம் வரவும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு யோசிக்க உடனே அவங்க மொபைல் இருந்து ஜூனோட மொபைலுக்கு அவங்க இருக்கிற லொகேஷனை அனுப்பிடுவாங்க. அந்த லொகேஷனுக்கு ஜூன் ரெண்டு பேருமே வர அவங்களுக்கு முன்னாடி நிறைய போலீஸ் அங்க இருப்பாங்க. போலீஸ் கிட்ட என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போதும் இங்க ஒரு கிட்னாப்பிங் கேஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஈக்கும் ஜூனுக்கும் மட்டும் இல்ல போலீஸ்க்கு அவங்க இருக்கிற இடத்த லொகேஷனை அனுப்பியிருப்பாங்க. அது மூலமா தான் போலீஸ் வந்து அவங்களை காப்பாத்த யானையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை விசாரிக்கும் போது அவனும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். தனக்கு இருக்க சூதாட்ட பழக்கத்தால மிகப்பெரிய கடன்காரனானதாகவும் அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கணும்னு நினைக்கும் போது தான் தங்கச்சி சீரான் திடீர்னு ஜென்னை காதலிக்கிறதா கூட்டிட்டு வந்ததாகவும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணது, அதுக்காக சேவை பயன்படுத்தி சேவுக்கும் ஜென்னுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு தப்பான விஷயத்த பரப்புனது, இந்த எல்லா விஷயத்தையுமே அவன் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டானு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப சீராங் இறந்து போற அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க சீராங் ஈயோட ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்களே அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குமே, அந்த மெசேஜ்ல இருந்தது சீராங்க அவங்க அண்ணன் யானு ஒன்னா இருந்த போட்டோ தான். அதை பார்த்துதான் அவங்க திடீர்னு மனசு மாறி கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதோட அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க அண்ணனும் வீட்டுக்கு வந்திருப்பான். அவன் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு எக்காரணத்தை கொண்டு நீ இந்த வீட்டுல இருக்க வேணாம் ஏன் கூட வந்துருன்னு சொல்ல சீராங்க வர முடியாதனோ ஜென் எந்த ஒரு தப்பு பண்ணல, எல்லா தப்பும் பண்ணது நீங்க தான், இந்த எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நான் இனிமேல் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லவும் யானை எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, நீ என் கூட வந்துதான் ஆகணும், நான் தான் ஒரு வேளை ஜேக்கும் ஜென்னுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பொய்யான விஷயத்த பரப்புனேன்னு ஜென் குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கையோட நிலைமை யோசிச்சு பாரு, அவன் கண்டிப்பா மறுபடியும் உன்னை விட்டுருவான், நான் சொல்றதை கேட்டு என் கூட வான்னு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கையிலுக்க ட்ரை பண்ணப்போ அப்பதான் தவறுதலா அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அதை பார்த்த யானோ தான் தங்கச்சி எங்க இறந்து போயிட்டாங்கிற பயத்துல பயந்து வேகமா ஓடி இருப்பான். ஓடி போனவன் தான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் போன் ஆன் பண்ணவும் அப்பதான் ஒரு மெசேஜை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அவன் தங்கச்சி இறந்திருக்கவே மாட்டா, கீழே விழுந்து மயக்கத்துல தான் இருக்கவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அவங்க உதவி கேட்டு அவங்க அண்ணனுக்கு தான் முதல்ல மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த மெசேஜை இப்ப பாக்குறான், தான் தங்கச்சியை காப்பாற்ற முடியலன்னு குற்ற உணர்வுல இருக்க. அப்பதான் ஜென்ட் அந்த கால் வருது, சீராங் இறந்து போன விஷயத்தையும் சொல்லிருப்பான். அதாவது கீழே விழுந்ததுல அரை மயக்கத்துல இருந்த சீராங் தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கும் போது தவறுதலா ஸ்விமிங் பூல்ல இருந்திருப்பாங்க. அதுல இருந்து வெளியில வர முடியாத இறந்து போயிருப்பாங்க. இந்த எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லி சீராங்கோட மரணத்துக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். சீராங் கீழே விழுந்த உடனே நான் ஒன்னு போலீஸ்க்கோ இல்ல ஆம்புலன்ஸ்க்கோ கால் பண்ணிருந்தா என் தங்கச்சி என்னால காப்பாத்திருக்க முடியும், ஆனா என்னோட பயத்தால என் தங்கச்சி என்னால காப்பாத்த முடியலன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா டைம் மேரேஜ் தான் காட்டுறாங்க. 2022 சேர்ந்த லானோட 2021 அதாவது கடந்த காலத்துல இருக்க ஜென்னே சீராங்கை தான் பார்க்க போறாங்க. அப்ப லானும் எதால நேத்து நீ வரலன்னு கேட்க எதிர்காலத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். சீராங் இறந்து போன விஷயத்துல யானை அரெஸ்ட் பண்ணதாவும் சீராங்கோட மரணத்துக்கு யானும் காரணம் இல்ல, அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை இல்ல, தவறுதலா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அந்த பயத்துல யான் ஓடி போகவும் கீழே விழுந்த சீராங் இறந்தே போகல. மயக்கத்துல எந்திரிச்சு நடக்கும் போதுதான் ஸ்விமிங் பூல்ல விழுந்து இறந்து போனதா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல லானும் ஃபீல் பண்றாங்க. எதுக்காக அழுகிறேன்னு கேட்டா குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு, யாரு பண்ணான்னு தெரியும், ஆனா அப்படி தெரிஞ்சிருந்தோம் நம்மால எதிர்காலத்துல சீராங்கோட உயிரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண அங்க இருந்து ரெண்டு பேருமே ஜென்னோட வீட்டுக்கு தான் வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகி 1 month ஆயிருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அவங்க நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதா பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஜென் சீராங் ரெண்டு பேருமே ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க. அத லானும் ஈயும் பாக்குறாங்க. இவங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, ஆனா இவங்க வருங்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியணும் ஒரு வருத்தத்தோடய பேசிட்டு இருக்க. அதே இடத்துல தான் யானும் இருக்கா. அப்ப சீராங் வந்து ஈக்கிட்ட என் அண்ணன் யானு இதுக்கப்புறம் சினி ஃபீல்ட்ல வேலை பார்க்க போறதில்ல, அவர் ஜென்னோட கம்பெனில தான் வேலை பார்க்க போறாரு, நானும் அதுக்காக ஜென் கிட்ட பர்மிஷன் வாங்கினதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கு லானும் இந்த ஜென்னும் யானும் ஒன்னா இருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல, எதிர்காலம் மாற வாய்ப்பு இருக்கான்னு கேட்க கண்டிப்பா இல்ல, இந்த யானை அவங்க எல்லாருக்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கான். எதிர்காலத்துல அவனுக்கு இருந்த மொத்த கடன் 8 மில்லியன், ஆனா நான் அவனுக்கு கொடுத்தது வெறும் 2 மில்லியன் தான், அதை வச்சு அவனால அந்த கடன் அடைக்க முடியாது. இந்த யான் ஜென்னோட கம்பெனில வேலை பார்க்க போறானா கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அப்பதான் டைம் பாக்குறாங்க. மணி 10:52 ஆக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வெளியில வர. அப்ப லாங் கிட்ட நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்கு திடீர்னு வந்து உனக்கிட்ட கிஸ் பண்ணிட்டேன், ஆனா உன்னை நான் ப்ரொபோஸே பண்ணல, நம்ம மத்த காதலர்கள் மாதிரி இல்ல, நமக்கான நேரம் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால இப்பவே நான் உன்னை ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப மணி 10:52 ஆகவும் அவன் டைம்ல எனக்கு வந்துருவான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப கட் பண்ணா 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. ஜென்னை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. யானை உன் கம்பெனில வேலை பார்க்க போறதா கேள்விப்பட்டேன், அவரை நம்பி பெரிய ப்ராஜெக்ட்ல பணம் எதுவும் கொடுக்காதன்னு சொல்லவும் எதனால திடீர்னு இப்படி கேட்கறேன்னு கேட்டா ஏன்னா அவர் சினி இண்டஸ்ட்ரியில அதிகமா வேலை பார்த்தவர், நீயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, உங்க ரெண்டு பேத்துக்கும் வேலை ஒத்துக்காதுல, அதனாலதான் சொல்லவும் எனக்கும் அது தெரியும், இருந்தாலும் சீராங்கோட அண்ணங்கிறதால ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் அவர் கொடுத்தேன், அவர் அதெல்லாம் வேணாம்னோ தான் ஒரு சாதாரண எம்ப்ளாயா வேலை பார்க்க ரெடியா இருக்கிறதா சொன்னாருன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு போற எல்லாத்தையுமே தூரமா இருந்த சீராங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு சின்ன சந்தேகமே வந்தாலும் அதுக்கப்புறம் ஜென் லான் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள், நம்ம எக்காரணத்தை கொண்டு அவங்கள தப்பா பாத்திரக்கூடாதுன்னு
போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க அண்ணனை தான் பார்க்க வராங்க. நீ சினி இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தவன், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க வேலையை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, அதனால நீ கொஞ்சம் கவனமாவே நல்லபடியா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல இப்ப மறுபடியும் டைம் மேரேஜ் தான் காட்டுறாங்க. இந்த டைம்ல 2022 சேர்ந்த 2021 வரான். அங்க யானை வந்து மீட் பண்ணி உங்க கடனோட எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு 2 மில்லியன் கடன்ல மொத்தம் 8 மில்லியன் கடன் இருக்கு, இதை எப்படி அடைக்க போறீங்க, நான் இந்த விஷயத்த உடனே சீராங்கிட்ட சொல்ல போறதா சொல்லவும் அப்ப யானை கெஞ்சி கேட்கிறாரு, நீ அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கூட, நானே யோசிச்சு பொறுமையா சீராங்க இந்த விஷயத்த புரிய வைக்கிறதா சொல்லவும் அதை கீயும் நான் ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள யோசிச்சு நல்ல முடிவாடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லேனை தான் மீட் பண்ண வரான். இன்னைக்கு லேனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதால அவங்க வீட்டுக்கு வர முடியாது. ஒரு நியூஸ் தான் கவர் பண்ணிட்டு இருக்கவன் அங்கதான் ஈயும் வந்து லேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நியூஸ் கவரேஜுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சு ரிப்போர்ட்டர் மூக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவரும் நீ இப்ப நல்லாவே நியூஸ்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்ட, உன்ன மாதிரி திறமசாலி கூட வேலை பார்க்கறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்ல லேன் அங்கிருந்து பேசிட்டு வேகமா கிளம்பிடுவாங்க. அப்படி போகும்போது அவங்க கொடைய மறந்துட்டு போயிடுவாங்க. மூவதை பார்த்துட்டு கொடுக்கறதுக்காக பின்னாடி வர இப்ப லேனை தான் காட்டுறாங்க. அவங்க ஈய மீட் பண்ணி 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்க அதை மூவும் பாத்துருவாரு. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு ஒரு வருத்தத்தோடய அங்க இருந்து கிளம்புறாரு. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டர் மூவ் ஒன் சைடா லேனை விரும்பி இருப்பாரு. இப்ப இவங்க 2 பேருமே ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மழை பெய்யுது. ஒரு ஓரத்துல போய் நிக்கவும் எதிர ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதை பார்த்துட்டு நான் கொடை வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் போவான். ஆனா அங்க இருக்க எல்லா கொடையும் வித்ததால பக்கத்துல இருக்க வேற ஒரு கடைக்கு போவான். ஆனா ரொம்ப நேரம் ஆகி வரலன்னு சொல்லிட்டு லேன் அந்த கடைக்கு வராங்க. கொடவங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்டு விசாரிக்கவும் இங்க நிறைய பேர் வந்துட்டு போனதா சொல்ல லேனும் இந்த எங்க தான் போயிருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். அப்பதான் கொடையை வாங்கிட்டு அவங்க நிக்க சொன்ன இடத்துக்கு வரான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க வேகமா வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப லேனும் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நான் ரிப்போர்ட்டர் மூ கூட தான் வேலை பார்த்துட்டு வரேன், அவர் எப்பவுமே என்னோட டீச்சர் மட்டும் தான், என் மனசுல எப்பவுமே இருக்கிறது நீ தான், நான் ஒன்னதான் காதலிக்கிறேன், நாளை காலையில 2022 நீ காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நான் உன் வீட்டு வாசல உனக்காக காத்திருப்பேன்னு சொல்ல அப்ப டைம் மேரேஜுக்கான டைம் முடியவும் அங்க இருந்து மறைஞ்சு அவன் காலகட்டத்துக்கே வர இப்ப 2022 தான் காட்டுறாங்க. விடிய காலையில ஆகுது. அவன் வீட்டு காலிங் பெல்ல யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது கண்டிப்பா லேனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையா கதவு திறந்து பார்த்தா அப்ப அதிர்ச்சி ஆகவும் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.